அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆடி மாதத்துடைய முதல் நாள். ஆடி மாதம் முழுக்க முழுக்க அம்பாளுடைய மாதம்தான். இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சாலுமே, தீப வழிபாடு, தான தர்மங்கள், கோவிலுக்கு போய் பரிகாரங்கள் எது செஞ்சாலுமே நமக்கு கோடி பலன்கள் கிடைக்கும். எப்பயுமே ஒரு மாதத்துடைய முதல் நாள், ஒரு வருடத்துடைய முதல் நாள் நம்ம செய்கின்ற சில விஷயங்கள் நமக்கு அந்த மாதம் முழுக்க, வருடம் முழுக்க தொடர்ந்து இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ஆடி மாதத்துடைய முதல் நாளில் நம்ம குளிக்கின்ற நீரில் சில மங்கள பொருட்களை கலந்து குளிக்கிறப்ப அம்பாளுடைய அனுகிரகமும் உங்களுடைய குல தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அதோடு கூட சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம், இது ஒரு மந்திரம் கூட கிடையாது, ஒரு வார்த்தை. ஏன்னா இந்த ஒரு வார்த்தை இல்லாமல் எந்த கோவிலும் சரி, எந்த அம்மனுக்கான அந்த பூஜைகள் கண்டிப்பாக நடக்காது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வார்த்தையை நாளைக்கு ஆடி மாதத்துடைய முதல் நாள் நம்ம சொல்லி வழிபடுறப்ப, நம்ம சொல்லி கூப்பிடுறப்ப நிச்சயமாக எப்படிப்பட்ட ஒரு வேண்டுதல்களும் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிட்டு இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவாக பார்க்கலாம். ஆடி மாதத்தில் சின்ன கோவிலிருந்து பெரிய கோவில்கள் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே பாடல்கள், கச்சேரிகள், வழிபாடுகள், தானங்கள் அப்படி நிறைய விசேஷங்கள் நடந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா இந்த ஒரு தமிழ் மாதம் மட்டும்தான் நமக்கு முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்குமே அந்த மாதம் முழுக்க முழுக்க எல்லா நாளுமே விசேஷம். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு மாதம் தான் ஆடி மாதம். ஏன்னா நமக்கு இந்த தட்சாயன காலத்துடைய துவக்கமாக வரக்கூடியது தான் இந்த ஆடி மாதம். அதே மாதிரி தேவர்களுடைய மாலை பொழுது நமக்கு இந்த ஆடி மாதத்துக்கான அந்த நேரம் சொல்லப்படுது. அதனால தான் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள், வழிபாடுகள் இதுக்கு எல்லாமே விசேஷ பலன்கள் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட இந்த ஒரு மாதத்தில் நம்ம முதல் நாள் நாளைய தினம் காலையில் குளிக்கிறப்ப உடம்பு குளித்தாலும் பரவாயில்ல, இல்லை தலைக்கு குளித்தாலும் பரவாயில்ல, நீங்கள் குளிக்கின்ற நீரில் இந்த விசேஷமான பொருட்களை மட்டும் கலந்து குளிச்சு பாருங்கள். அதாவது சின்னதாக ஒரு பக்கெட்டில் நம்ம எப்பவுமே குளிக்கின்ற தண்ணி எடுப்போம் பார்த்திங்களா, இதில் மிக முக்கியமான ஒரு பொருள் வேப்பிலை. நம்முடைய சேனல்லே நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம நாளைக்கு ஏற்றக்கூடிய நிலைவாசல் தீபம். கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள் நீங்கள் அந்த ஒரு பதிவையும் போய் பார்த்து மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றுங்க. ஏன்னா நம்முடைய குல தெய்வமே நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து நமக்கு அருள் புரிவதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நம்பிக்கையோடு இந்த தீப வழிபாட்டை ஏற்றுங்க. அப்படி நம்ம இந்த வேப்பிலை பறிப்போம் பார்த்திங்களா, பறிக்கிறப்ப கொஞ்சம் கூடுதலாக 2-3 இலைகள் கூட நீங்கள் பறிச்சுட்டு நாளைக்கு இந்த குளிக்கின்ற அந்த நீரில் ஒரே ஒரு கொப்பு வேப்பிலை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா வேப்பிலைங்கிறது ஒரு சாதாரண இலையே கிடையாது. அதுக்கு நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. அதே நேரம் ஆன்மீக குணங்கள், நமக்கு அம்பாலே அம்பாளுடைய ஒரு அடுத்த ஒரு அம்சம் அப்படிங்கிறது தான் வேப்பிலையை வேப்ப மரம், வேப்பிலையை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட தெய்வ குணம் கொண்ட இந்த வேப்பிலை இந்த முதல் நாளில் நம்ம நீரில் கொஞ்சோண்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அதோடு கூட சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான பொருள் மஞ்சள். எப்பயுமே மஞ்சளுக்கு தனித்துவம் இருக்குது. அதே நேரம் நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமையோடு வந்திருக்கு. இது குரு பகவானுக்கும் உரியது. அம்பாளுக்கு மஞ்சள் இல்லாமல் எந்த ஒரு பூஜைகளும் இல்லை. நல்ல குடும்பத்தில் மங்களங்கள் கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு மஞ்சளை கொஞ்சோண்டு ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு பிஞ்சு நீங்கள் போட்டுக்கோங்க. இதோடு கூட மறக்காமல் சேர்க்கக்கூடிய பொருள் கல்லுப்பு. எப்பயுமே கல்லுப்பு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். நம்மோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லாவித கிளென்சிங், எதிர்மறை ஆற்றல்கள், இது எல்லாத்தையுமே நீக்கி நல்ல ஒரு கிளென்சிங் பண்ணக்கூடிய ஒரு தன்மை எதற்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கல்லுப்பு தான். அதனால தான் நதிகளில் நீராடுதல் அப்படிங்கிற ஒரு பெயரே வந்தது. அப்படி நம்ம நீராடிட்டு வந்தோன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள், மனசுக்குள்ளே தேவையில்லாத ஒரு விஷயங்கள், இல்லாட்டி வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த கண் திருஷ்டி, பொறாமை, இது எல்லாமே நமக்கு வேரோடு போய் நமக்கு நல்ல ஒரு புது ஒரு ஆளை நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் கொடுக்கும்.
அப்படிப்பட்ட இந்த கல்லுப்பும் ஒரு ஐதீகத்தை கொஞ்சம் பிஞ்சு போட்டுக்கோங்க. இதோடு கூட எக்ஸ்ட்ராவாக உங்ககிட்ட ஏதாவது வாசனையான பொருட்கள் நீங்கள் சேர்க்கலாம். கொஞ்சம் பச்சைக்கற்பூரம் சேர்க்கலாம். இல்லாட்டி நிறைய பேர் இந்த பூஜைக்கான பொடி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, கிராம்பு ஏலக்காய் பொடி, அந்த மாதிரி பொடிகளும் கூட சேர்க்கலாம். இது எல்லாமே நமக்கு ஒரு மகாலட்சுமி ஒரு வசியத்தை, நமக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தை நமக்கு தரக்கூடிய பொருட்கள் தான். இது இருந்ததுன்னா சேர்க்கலாம், இல்லாட்டி நமக்கு உப்பு, வேப்பிலை, மஞ்சத்தூள் இது மட்டுமே போதுங்க. இந்த 3 பொருட்களையுமே தண்ணியில் கலந்து நமக்கு பண்ணுறதும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் குழந்தைகள், கணவர், பெரியவங்க யார் இருந்தாலுமே குளிக்கின்ற நீரில் ஒவ்வொரு கப்பு தண்ணியை மட்டும் நீங்கள் கலந்து விட்டுருங்க. இப்படி குளிப்பதன் மூலமாக தேவையற்ற அந்த அழுக்குகள் எல்லாமே நீங்கி, பீடை, தரித்திரம் இது எல்லாமே விலகி நல்ல ஒரு ஐஸ்வர்யம், மங்களங்கள், சுப நிகழ்ச்சிகள், அப்படி ஒரு சுபிக்ஷங்கள் எல்லாமே வீட்டில் நல்லபடியாக இருக்குங்க. இது மாதிரி நம்ம குளித்து முடிச்சுட்டு காலையில் நீங்கள் ஒன்று விளக்கேற்றுறப்ப இந்த வார்த்தைகள் சொல்லலாம், இல்லாட்டி வெறும் வயிற்றோடு இருக்கிறப்ப இந்த வார்த்தையை சொல்லலாம். சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த மந்திரம் ஓம் சக்தி பராசக்தி. இந்த ஒரு வார்த்தை நீங்கள் எல்லா கோவில்களும், அம்பாளுடைய கோவில்கள், பூஜைகள், தீபார்த்தனை காமிக்கிறப்ப நம்ம வீட்டில் அப்படி எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க இந்த ஒரு வார்த்தையை. ஏன்னா இந்த ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்கிறப்பே அம்பாளே நமக்குள்ளே இறங்கி இருக்கிறதாக, அப்படி நமக்கு அம்பாளுடைய அருள் கிடைச்சதாக, அவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வேண்டுதல் நீங்கள் மனசில் நினச்சி, இல்லை உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை நினைத்து நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நாளைக்கு ஆடி மாதம் முதல் நாளில் நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக நல்ல நல்ல பலன்கள், நல்ல ஒரு விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்குங்க. ஏன்னா யார் ஒருத்தங்க ஓம் சக்தி அப்படின்னு சொன்ன உடனே அம்பாள் ஓடோடி வருவாளாம். அதே மாதிரி பராசக்தி அப்படின்னு சொன்னாங்கன்னா பறந்தோடி வருவாள்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படிப்பட்ட ஓம் சக்தி பராசக்திங்கிற இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபடுறப்ப நம்முடைய வேண்டுதல்கள் கேட்க, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் போவதற்கு, அதுவும் இந்த ஆடி மாதத்துடைய முதல் நாள் அம்மனே நம்முடைய வீட்டுக்கு ஓடோடி வருவாள். அதனால் சக்தி வாய்ந்த இந்த ஒரு வார்த்தையை நாளை தினம் 3 முறை சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் குல தெய்வத்துடைய பெயரையும் சொல்லுங்கள். எப்பொழுதுமே நமக்கு எந்த ஒரு விசேஷ நாட்களாக இருந்தாலும் நம்முடைய குலதெய்வத்தை நம்ம மறக்கவே கூடாது. குலதெய்வத்துடைய பெயரையும் 3 முறை சொல்லிவிட்டு, அம்பாளுடைய இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் நீங்கள் 3 முறை சொல்லிவிட்டு தீபம் நீங்கள் ஏற்றலாம். இல்லாட்டி நீங்கள் வெறும் வயிற்றோடு இருக்கிறப்ப இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த மந்திரத்துக்கு நேரம் காலம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆடி முதல் நாள் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ, இப்போ நாளைக்கு மதியானத்துக்கு மேலே தான் இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா தாராளமாக எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு ஓம் சக்தி பராசக்திங்கிற இந்த ஒரு வார்த்தையை இந்த மாதம் முழுக்க எல்லா பூஜையிலையுமே உங்கள் வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றுறப்ப நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக அம்மனுடைய அருளானது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக நிறைஞ்சு காணப்படுங்க. எளிமையான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். என்றைக்குமே குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க. இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலில் நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.